ஏன் மாமா வேலையிலேருந்து நேராக போன போட்டு என்னை இங்கே வர சொன்னீரே என்னத்துக்கு? என்ன லவ் பண்ணுறீங்களா? கெட்டி, நான் உன்னை எப்பவும் தான் லவ் பண்றேன். புதுசா இப்ப லவ் பண்றதுக்கு என்னடி இருக்கு? கொஞ்சம் கூட விவசாயே இல்லாம என்ன ஏதுன்னு கேக்குற. உனக்கு கோவமே வராதா? ஏன் மாமா கோவப்படணும்? என்னத்துக்கு? கெட்டி, அன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது எங்க ஆத்தாவும் என் தங்கச்சிக்காரியும் ஒன்னா நின்னு ஓட்டு கேட்டிருக்காவோ ஜன்னல் கிட்ட. என் மவன் பார்த்து சொன்னான். எனக்கு எவ்வளவு ஆத்திரம் வந்துச்சு தெரியுமா? அத உன்கிட்ட சொல்லலான்னு கூப்பிட்டா நீ என்னன்னா எதுவுமே தெரியாத மாதிரி நிக்கிற. ஆமாம் மாமா, அவன் பார்த்தேன்னு சொன்னான். உங்ககிட்ட சொன்னது தான் என்கிட்டயும் சொன்னான். அதுக்கு என்ன செய்ய? அத்தைக்கிட்ட போய் சண்டை போட சொல்றீங்களா? கிட்டி, எங்க அம்மா அப்படி நடந்துக்கணும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. எவ்வளவு கட்ட புத்தி புருஷனும் பொண்டாட்டியும் பேசுறது இப்படி ஒட்டு கேக்குறாங்களே. அதே மருமவனும் மவளும் பேசினா கேட்பாங்களா? விடுங்க மாமோய், இதெல்லாம் ஒரு விஷயம்னு பேசிக்கிட்டு இருந்தா நமக்கும் அதே குணம் தான் வரும். பேசிட்டு போறாங்க, கேட்டுட்டு போறாங்க, அதுக்கு என்ன செய்யறது? அவங்க குணம் அப்படி. அதுக்கு நம்மளும் அவங்க கிட்ட மழுக்கு நிக்க முடியுமா? ஆமா, வீட்டுக்கு போற வழியில வடையும் பஜ்ஜியும் வாங்கி தரீங்களா? எங்க அப்பா ரொம்ப விரும்பும். சரி சரி, வாங்கி தரேன். வா, நீ கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்படுவல்ல, போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போவோம். ஏன் மாமா இப்படி சிரிக்கிறியே? எங்க அப்பா அப்பப்ப பச்சை கேட்பாரு, அதை வாங்கி கொண்டு கொடுத்தா அத்தை ஏசும். இப்ப நீங்க கூட இருக்கீல, நீங்க வாங்கி கொடுத்தா ஒன்றும் சொல்லாதுல்ல. அது சரி, வாங்கி தரேன், வா போவோம். ஆ சரி மாமோய். ஏட்டி, ஓ மருமக கறி சீவி சிங்காச்சி சிரிக்கிட்டு போறாளே, எங்க போறா? ஆமா, போற வர வேலையெல்லாம் என்கிட்ட எழுதிக்கிட்டு போறா. திடீர்னு பேங்குக்கு போறாங்க, திடீர்னு அங்க போறாங்க, இங்க போறாங்க. ஒரு போன் வந்துச்சு, அவசர அவசரமா உட்காந்து பேசினா. யாருக்கிட்ட பேசினாலோ என்ன ஏதோ தெரியல, டபக்குன்னு சேலையை மாத்தினா, உடனே கிளம்பி போயிட்டா. நல்ல மருமவ தான். ஏய் மருமவ கல்லாம் நின்று நிப்பா, உட்காருனா உட்காருவா. நீ நல்ல மருமவ கறியே வைக்கிற இடத்துல வைக்காம இப்படி இருந்தா உன் தலைமையில ஏறிதான் உட்காருவா. ஏட்டி, என்ன ஏதுன்னு விசாரிக்க வேண்டாமா? ஆமா, நான் எதையாவது கேட்டாதான் அந்த சின்ன பையவுல உடனே வந்து மல்லுக்கு நின்னுக்கிட்டு என்கிட்ட எங்க அம்மாவை அப்படி பேசுவியா இப்படி பேசுவியாங்கிறான். என்ன சொல்ல சொல்லுத? மூஞ்சில ஒரு குத்து விட வேண்டியதானே? சின்ன பையவுல சொல்றதெல்லாம் கேப்பியோ? இல்ல ராக்ஸ்டார், பாத்தியால இந்த பெரிய கல்விதான் உங்க ஆட்சிக்கு நல்லா சொல்லி கொடுக்கு. உன் மூஞ்சில குத்துறதுக்கு சொல்லி கொடுக்கு பாத்தியா? ஆமாடா, நானும் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். யாரு மூஞ்சில யாரு குத்துறான்னு இப்ப பாப்போம். கொஞ்சம் பொறுமையா எடுல, என்னதான் சொல்லுதான்னு பார்த்துட்டு அப்புறமா போய் அவளை உண்டு இல்லைன்னு அக்கடனா இல்லையான்னு பாடு. சரிடா. சின்ன பையவுகளுக்கெல்லாம் பயப்படுவியா? அதை 4 போடு போட்டா அடங்கி கமுக்கமா கம்முன்னு கிடக்க போகுது. நீ என்ன இங்க பாரு, அவன் உனக்கு பேருனா இருக்கலாம். அதுக்காக நீ சொல்றத அவன் கேட்கணுமா, அவன் சொல்றத நீ கேட்கணுமா? என்னக்கா செய்ய, எல்லாம் என் தலையெழுத்து. எங்கேயோ இருந்து ஒருத்தியை கொண்டு வந்து இவன் தலையில கட்டி எப்பா நினைச்சாலே எனக்கு மயக்கமா வருது. இப்படி கூறுகிட்ட கழுத நீ நான் கட்டி வச்ச, அவன் அங்க இருந்து கல்யாணம் முடிச்சிட்டு வந்துட்டான். அதுக்கு என்ன செய்ய சொல்ற? நீ எவ்வளவு அழகான பொண்ணா பாத்திருந்த. அந்த புவனேஸ்வரிய கட்டியிருந்தா என் நேரம் நல்லா இருந்திருக்கும்க்கா. அட பாவி, அந்த புவனேஸ்வரிய கட்டியிருந்தா அந்த தனிகாசலத்தை வீட்டை விட்டு புருஷனையும் பொண்டாட்டியும் துரத்துற மாதிரி இந்நேரம் ஒன்னையும் துரத்திருப்பா. புவனேஸ்வரிய கட்டி வைக்கணுமாம்ல, இவளா இருக்க போய் அடங்கி உடங்கி வீட்டுல கிடக்கா. என்னக்கா, அந்த புவனேஸ்வரிய தானே இவனுக்கு பொண்ணு பார்த்தேன். நான் அவளை கெட்டியிருக்கலான்னு சொல்றேன், நீ ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற. யார சொல்ற? நம்ம வீட்டு பழைய வீட்டு பக்கத்துல இருந்தாலே அவளை தானே சொல்ற? தனிகாசலத்துக்கு மருமவளா போனாலே அவளை சொல்லுதியா? ஆமாக்கா, அவளை கெட்டி வச்சிருந்தா இவன் நல்லா இருந்திருப்போம்லக்கா. அறிவு கெட்டவளே, கூறு கட்டத்தனமா எதையாவது உளறிக்கிட்டு இருக்காத. அந்த புவனேஸ்வரிய கெட்டி வச்சிருந்தா இந்நேரம் ஒன்னையும் மவளையும் வீட்டை விட்டே துரத்திருப்பா. ஓ மவளை இந்த வீட்டு பக்கமே வர விடாம பண்ணிருப்பா. ஏன் என்னையும் இங்க வந்து குத்த வைக்க விட்டுருப்பாளா? என்னக்கா சொல்ற? என்னாச்சு? அவளுக்கு என்ன? நாசமா போச்சு. அந்த தனிகாசலத்தையும் அவன் பொண்டாட்டியும் வீட்டை விட்டே துரத்தி விட்டுட்டா தெரியுமா? இந்நேரம் ரெண்டும் கோயில் கோலன்னு பிச்சு எடுத்துக்கிட்டு அலையுது. நல்ல வேலை உன் மவனுக்கு கெட்டலன்னு நினைச்சுக்கோ. இவளா கண்டு உன் மவனையும் அனுசரிச்சு உன்னையும் அனுசரிச்சு போறா. ஏற்றி கொடுப்போம் வாழ. அந்த புவனேஸ்வரிய புடிச்சி இப்ப வேணும்னா எங்க அப்பா தலையில கட்டி வச்சிருவோமா?
சொல்லுதே கூறு கட்டத்தனமா? எந்த புவனேஸ்வரி உளறிக்கிட்டு இருக்க? எல்லாத்தையும் கேட்டுடுதான் நாங்க உள்ள என்ட்ரியே கொடுக்குறோம். எவ்வளவு குசும்பு இருந்தா அந்த சின்ன பையவுல நான் சொல்றதை கேட்க மாட்டேன். அவனை நாலு சாத்து இந்த கிளவி சொல்லுவா, நீ அதுக்கு ஒத்து ஊட்டிட்டு அப்படியே ஆமா ஆமாங்கட. இப்போ புவனேஸ்வரிய கட்டி வைக்கணுமா? புவனேஸ்வரிய ஏன் கொண்டாந்து இப்ப வேணா கட்டி வரைய உன்னை அடிச்சு துரத்துறதுக்கு அவதான் சரியான ஆளு. ஏலே ஏதோ ஒரு வேகத்துல அவ சொல்லிவிட்டா அதே குத்தனு பேசுறியா? நீ பேசாத. உன்னை எம்புட்டு நல்ல கிளவி நல்ல பெரிய கிளவின்னு நினைச்சேன். என்ன அடிச்சு துரத்துறதுக்கு வழி சொல்றியா? இல்ல நீ சொன்ன பேச்சையே கேட்க மாட்டேங்கிற. உங்க ஆச்சையே தேர்த்து பேசுற, அடிக்க வர்றேன்னு சொன்னா அதனால அப்படி சொன்னேன். இதெல்லாம் ஒரு விஷயமா? பெரியவளுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்க வேண்டாமா? நீ சின்ன பைய உள்ளதானே, அவ சொல்றது கேட்டு நடப்பியா இல்ல உங்க அம்மா கேண்டுகிட்டு இவளை அடிக்க போவியா? இவள நான் அடிக்க போனேன். எங்க என் முன்னாடி சொல்லு பாப்போம். எப்போ உன்னை அடிச்சேன் சொல்லு பாப்போம். இன்னும் ஆரம்பிக்கல. ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோ அப்புறம் நடக்கிறதே வேற. பெரியவன மரியாதை கொடுத்தா அடிக்க போனேன்னு சொல்லுவியா? இல்ல அவ எடுத்து கொண்டு சொல்றாளா? ராசா திருவிழத்தா அவ ஒண்ணும் சொல்லல. போதுமா? உனக்கு கேசரி செஞ்சு அடுப்பங்கரையில வச்சிருக்கேன், போய் தின்னு. என்னல பாத்துக்கிட்டு இருக்க? ஏன் பரட்ட பட்டாபி அவனை கூட்டிட்டு போ. இல்ல கிழவி கேசரிய கொடுத்து உன்னை மயக்க பாக்குது. இப்போ உனக்கு கேசரி முக்கியமா கோவம் முக்கியமா? நீனே முடிவு பண்ணிக்கோ. எனக்கு கேசரி தாம்ல முக்கியம். அததான் நானும் நினைச்சேன். இப்ப கேசரியை தின்னுட்டு அப்புறமா சண்டை போடுவோம் சரியா? இல்லனா அவ மாவா வீட்டுக்கு குத்துற போறா. சரியில ஹலோ மான ரோசத்தை விடக்கூடாது. 2 கேள்வி கேட்டுட்டு வாடே. நீனும் கோவமா மூஞ்ச வச்சுக்கோ சரியா? சரியில என்ன கேசரின்னு சொல்லி எங்களை ஏமாத்த பாக்கறியா? இங்க பாடு, அதுக்கெல்லாம் நாங்க மயங்க மாட்டோம். இல்ல ஆசையா செஞ்சு வச்சேன். ஆச்சி ஏதோ கோவத்துல சொல்லிப்பட்டா, அதெல்லாம் பெருசுபடுத்துவியா? போய் தின்னுட்டு வா, அப்புறமா சண்டை போடலாம். நான் சொல்லிட்டுல கிழவி, போய் தின்னுட்டு வருவோம், அப்புறம் சண்டையை வச்சுக்குவோம். இங்க பாடு, படட்ட பட்டாபி சொன்னனால உன்னை விட்டுட்டு போனேன். அப்புறம் வந்து கவனிச்சுக்கிறேன். அந்த கிழவி வீட்டுக்கு போட்டும் அப்புறம் இருக்குடி உனக்கு. ஏய் அப்பா ஏக்கா, என் பேரனுக்கு கோபத்தை பத்தியா? அப்படியே என் புருஷன் மாதிரி இல்ல. அண்ணா கட்டி வெக்கம் கட்டவனே, அந்த பையட்ட இப்படி சரணாகதி அடைஞ்சுக்கிட்டு இருக்க. என்ன கனி இப்படி பேசுற? அவன் சின்ன பையன், அப்படி இப்படி இருக்கத்தான் செய்வான். 1000 இருந்தாலும் அவன் என் பேரன் தானே. எனக்கு மருமவளை பிடிக்காதுதான், அதுக்காக பேரனை விட்டு கொடுக்க முடியுமா? அவன் ஏன் பேரன் தானே. சரியான ஆள் தாண்டி. உங்களுக்குலாம் பஞ்சாயத்து பண்ணதுக்கே வரக்கூடாது. எக்கேன்னு கேட்டுப்போ. என் நேரம் என் மருமவக்காரி என்ன செஞ்சாலோ ஏது செஞ்சாலோ தெரியல. அப்பன்னு காத்தாளுக்கும் எதையாவது பெருக்கி கொடுத்தாலும் கொடுத்துருவா. நான் போறேன். என்னக்கா சொல்ற? அவங்க என்ன இங்கேயே இருக்காங்க? ஆமா ஆமா, அவ ஆத்தாக்காரி வந்திருக்கா. அவ மோரையில முடிக்க கூடாதுதான் இங்கிட்டாக்க வந்தேன். நான் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அரிசி எதிர்ச்சிய பெருக்கி கொடுத்து அனுப்பிடுவா. நான் போய் என்ன ஏதுன்னு பாக்குறேன். சரிக்கா.